அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீதிமொழிகள் 15:3 கொஞ்சம் வாசிக்க பார்க்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வு எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். அப்பதான் பாவத்தை ஜெயிக்க முடியும், பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இந்த உணர்வு இல்லாதனாலதான் இன்றைக்கு அநேகர் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இந்த உணர்வோடு இருந்தார்கள். அதனாலதான் அவர்கள் பாவத்தை ஜெயித்தார்கள், பரிசுத்தமாய் உலகத்திலே வாழ்ந்தார்கள். நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசிப்போம் யோசேப்பு குறித்து. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் என்னை பார்க்கிறான்ற உணர்வு யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவருக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எகிப்து தேசத்துல அவன் ஒரு அடிமை, அவனை யாருக்குமே தெரியாது. தன் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் கானான் தேசத்தில் இருக்கிறார்கள். போத்திவார் வீட்டிலே அடிமையா இருக்கிறான். அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது. எஜமாட்டி என்ன சொன்னாலும் செய்யணும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல அவன் என்ன செய்தாலும் யாரும் கேட்க போறதில்லை, பார்க்க போறதில்லை. 100% பாவம் செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்புகள் இருந்தது. அந்த இடத்துல தான் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இத்தனை பெரிய பாவத்துக்கு உட்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி நான் எப்படி செய்ய முடியும்? என்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரே, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரே, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? இப்படி போத்திபார் மனைவி எங்கேயோ இல்லை சார், ஆக எல்லா இடத்துல இருக்கிறா, கையில இருக்கிறா. அதான் செல்போனு. அதனால தான் கவனமா இருந்து இச்சை அடக்கத்தோட வாழ்ந்தாதான் பரிசுத்தமா வாழ முடியும். ஆக பாவம் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவை. ஆக தேவன் பார்க்கிறான்ற உணர்வு. இந்த உணர்வு யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் பிறந்தவனுக்கு தாங்க வரும், ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த உணர்வே வரும். அந்த உணர்வு வரலன்னா உங்க ரட்சிப்பே சந்தேகம்தான். மறுபடியும் பிறந்தவன் தான் உயிருள்ளவனுக்கு அடையாளம், மறுபடியும் பிறக்காத செத்தவன். இந்த உணர்வு இல்லைன்னா செத்தவர்களுக்கு அடையாளம். அந்த நிலைமைக்கு யாரும் போகப்படாது. ஆகவே கர்த்தரை பார்க்கிறான் உணர்வோடு கூட நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். கர்த்தருடைய வருகை எப்பொழுதும் இருக்கலாம். ஆக கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.